we'd like to call upon Thiru Arulnidhi R. Kutralam, மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பொழுது திரு அருள்நிதி ஆர் குற்றாலம் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். தேங்க்யூ சார். இப்பொழுது திரு அருள்நிதி ஆர் குற்றாலம் அவர்கள் இப்பொழுது நமது மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கௌரவிப்பார். Thank you, sir. We extend our heartfelt thanks to the dignitaries. Distinguished dignitaries on the dais, Thiru Arulnidhi R. Kutralam, Director Admin of Temple of Consciousness, R.R. Pollachi, a visionary honored with the titles Brahmanyani and Arulnidhi by Vedatri Maharishi. Please can we have Thiru Arulnidhi R. Kutralam to share his thoughts on the topic ஜீவகாருண்ய வழியில் உலக அமைதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய தமிழகத்தின் முதல் மகன், பெருமதிப்பிற்குரிய மேதகன் ஆளுநர் ஐயா உள்ளிட்ட இந்த மகா சபை வணங்குகின்றேன். எழுந்த சிந்தனைகளை வரிகளாகவும் எழவேண்டிய சிந்தனைகளை வரிகளுக்கு இடையேயும் கொண்டு படைக்கப்பட்டிருப்பதுதான் திரு அருட்பா. எழுந்த சிந்தனைகளை வள்ளல் சுவாமிகள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எழவேண்டிய சிந்தனைகளை சீடர்கள் கொண்டு வர வேண்டும் என்கிறதுக்காக தான் நம்முடைய மேதகல் ஆளுநர் ஐயா அவர்கள் இந்த இளைஞர் கருத்தரங்க இங்கே இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த கருத்தரங்கின் நோக்கம். இப்போ எல்லாரும் சொன்னாங்க, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடியேன் அப்படிங்கிற வல்லார் நம்முடைய மகா வாக்கியத்தை சொன்னாங்க. அது எழுந்த சிந்தனை, வல்லார் சுவாமிஜியுடைய எழுந்த சிந்தனை. எழ வேண்டிய சிந்தனை என்னென்னா, அந்த பயிர் பரிணாமத்தில் அடுத்து வரக்கூடிய பல உயிர்களுக்கு உணவாக இருக்கிறது. பயிர் என்ற உயிரே பல உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அந்த பயிர். அதனால தான் அவர் வாடிய பயிருங்கிறது அந்த முதல் அறிவுக்கு மட்டும் சொல்லலாம், 6வது அறிவின் நோக்கத்தில் வச்சு சொல்கிறார். அதுதான் அந்த எழ வேண்டிய சிந்தனை, சீடர்கள்ட்ட எழ வேண்டிய சிந்தனை அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்ம நேயம். ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும் சாமி சொல்கிறாங்க. அன்பு செய்தல் வேண்டும். அன்பு இந்த இடத்துல நீங்கள் எழ வேண்டிய சிந்தனை அன்பு கொடுக்கவோ வாங்கவோ முடியாது, அன்பு செய்தல் வேண்டும். அவருடைய சீடர் என்ன சொல்றார் அப்படின்னா, அனைத்துயிரும் ஒன்றென்று அறிந்து ஆற்றும் செயல்கள் எல்லாம் அன்பின் செயல் ஆகும். அவரும் அது அன்பை செயல் தான் சொல்றாரு, அன்பை கொடுத்து வாங்கிறதல்ல அப்படிங்கிறது அந்த எழ வேண்டிய சிந்தனை. எப்பவுமே இப்போ உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் ஒன்று தான் அப்படிங்கிறது விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானம் எப்படி அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா, விஞ்ஞானம் விஞ்ஞானம் 2 விஷயம் இருக்குது. விஞ்ஞானங்கிறது இயங்கி கொண்டிருக்கிற பொருளை பற்றி அறிவது விஞ்ஞானம். இயங்காத ஒன்றை பற்றி உணர்ந்து கொள்வதுதான் விஞ்ஞானம். இயங்காத ஒன்றை பற்றி உணர்ந்து கொள்வதுதான் விஞ்ஞானம். இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இளைஞர்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தில் கொண்டு போகணும். அதுதான் ஆளுநர் ஐயாவுடைய விருப்பம். மேதக ஆளுநர் ஐயாவுடைய விருப்பமே அந்த இளைஞரை கொண்டு போகணும் அப்படின்னு தான். இதில் உங்களுக்கு உயிர் ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்பவுமே புரிதலே ஞானம்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் விஸ்டம். அப்போ உயிர் ஒன்று தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இப்போ இந்த லைட்டில் வரும்போது லைட்டாக வருது, ஏசியில் வரும்போது ஏசியாக வருது, ஹீட்டரில் வரும்போது வெப்பமான தண்ணீராக வருது. ஏன் உங்களுடைய செல்ஃபோனில் வரும்போது அது பல காட்சியில் வருது. காரு ஓடுது, எலக்ட்ரிக் கார் ஓடுது, அதில் காராக ஓடுது. அதே மாதிரி தான் உயிர் ஒன்று, எலக்ட்ரிசிட்டி மாதிரி உயிர் ஒன்று. அது எல்லா ஜீவராசியும் உயிர் ஒன்று தான். உயிர் பல கிடையாது. எறும்புக்கும் ஒரு உயிர் தான், யானைக்கும் ஒரு உயிர் தான், நம்மளுடைய மனிதர்களுக்கும் ஒரு உயிர் தான். இப்படி நீங்கள் விஞ்ஞான போரை பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஒரு பண்பு, தாய்மை பண்பு வரும். தாய்மை பண்பு என்பது பெண்களுக்கு மட்டும், ஆண்களுக்கும் உண்டு. இப்போ இதுக்கு ஃபிட்டாக இருக்கணும். நம்ம அன்பு செய்யறதுக்கு, ஆன்மநேயம் செய்யறதுக்கு, ஜீவகாரம் செய்யறதுக்கு ஃபிட்டாக இருக்கணும்னா
என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயாவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உடலை அசைக்கணும், மனதை அசைக்கக்கூடாது. உடலை அசைக்கணும், மனதை அசைக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன ரிவர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம்? உடலை அசைக்கிறதே கிடையாது, மனதை அசைச்சிட்டு இருக்கோம். உடலை அசைத்து பழக்கினால் உங்கள் தேகம் திடமாகும். மனதை அசையாமல் பழக்கினால் உங்களுடைய எண்ணம் திடமாகும். உயிர் சக்தியை மூச்சினால் கிரகித்து பழக்கினால் ஆயுள் திடமாகும். இப்போ வல்லார் சாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்ம நேயத்தில் இறைத்தன்மையை அடைய முடியுங்கிறார். எண்ணத்தை, சிந்தனையை இயற்கையோடு இணைத்து பழக்கினால் மனிதன் இறைத்தன்மையை அடையலாம். இறைவனாகலான்னு சொல்கிற இறைத்தன்மையை அடையலாங்கிறாங்க. அந்த மனிதனுக்கு இறைத்தன்மை வந்துட்டதுன்னா உங்களுக்கு ஆன்மநேயமும் ஜீவகாருண்யமும் வெளிப்பட துவங்கும், செயல்களாக மாறும். இப்போ ஆன்மநேயம், ஜீவகாருண்யம் இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? செயல் செய்கிறீங்க, விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது நீங்கள் செயல் செய்யும்போது முதல்ல உங்களுக்கு இண்டிவிஜுவல் பீஸ் கிடைக்கிது, தனி மனித அமைதி கிடைக்கிது, இண்டிவிஜுவல் பீஸ் கிடைக்கிது. இண்டிவிஜுவல் பீஸ் கிடைச்ச உடனே அது அங்கேருந்து ஃபேமிலி பீஸ் போகுது, ஃபேமிலி குடும்ப அமைதி அடையுது. குடும்பம் அமைதி அடைஞ்சதுன்னா சமுதாய அமைதி கிடைக்கிது. சமுதாயம் அமைதி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக நாட்டில் அமைதி வருது. நாட்டில் அமைதி வரும்போது உலகமே அமைதி வருது. அப்போ ஆன்மநேயம் ஜீவகாருண்யத்து அதனுடைய கடைசி கோல் என்னென்னா உலக அமைதி அப்படிங்கிறது எழவேண்டிய சிந்தனை, எழுந்த சிந்தனை அல்ல. இந்த விழா நடத்துறது இது ஒரு தமிழகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய விழா இல்லை. இந்த ஆன்மநேயம் ஜீவகாருண்ய விழா தமிழகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய கருத்தரங்கு அல்ல. அதையும் தாண்டி பாரத தேசத்தில் நடக்க வேணும், அதையும் தாண்டி உலகத்தில் நடக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரம்மஜந்தியில் ஒரு அமைதி வரும் என்று சொல்லி, காலம் பொன் போன்றதல்ல உயிர் போன்றது என்ற கருத்தை மனதில் வாங்கி கொண்டு இவ்வளவு சிறப்பாக இந்த கருத்து நடந்ததுக்கு ஐயா அவர் நன்றியை சொல்லி, உங்கள் அனைவருக்கும் எம் நெஞ்சமல்லி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட வேதாத்திர தமிழில் மஞ்சம் நெகிலும் மயிலம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசை மீட்டும் ஞான களஞ்சிய கவிதைகள் கொண்ட ஆன்மநேய ஜீவகாருண்ய வணக்கம் கூறி, எம இறைவன் நன்றாக படைத்தான், ஆன்மநேய ஜீவகாருண்ய பணி செய்யுமாறு குரு நன்றாக ஆசீர்வதித்தார், ஆன்மநேய ஜீவகாருண்ய பணி செய்யுமாறு. அதுபோல உங்கள் அனைவரையும் இறையருளும் குருவருளும் நன்றாக ஆசீர்வதிக்கட்டும், ஆன்மநேய ஜீவகாருண்ய பணி செய்யுமாறு. இதனுடைய ரிசல்ட் உலக அமைதியாக இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய இந்த வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வாழ்க வளமுடன். ஜெய் ஹிந்த். Thank you, sir.